பின் அந்த கோயிலில் ஒரு பாம்பு வந்தது. அது தினமும் சிவலிங்கத்தினை சுற்றி வலம் வந்து தனது மாணிக்கங்களை சிவலிங்கத்தின் மேலே வைத்து சிவபெருமானை வழிபட்டது. பின்னர் அங்கு ஒரு யானையும் வந்தது. அது அங்குள்ள நாகமாணிக்கங்களை தட்டிவிட்டு பூமலர்களை பறித்து கொண்டு வந்து சிவலிங்கத்துக்கு அர்ச்சனை செய்தது. மேலும் அருகில் உள்ள நதியிலிருந்து தன் தும்பிக்கையால் நீரை உறிஞ்சி சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தது. மறுநாள் நாக மாணிக்கங்கள் சிதறி கிடந்த இதை பார்த்து நாகம் கோபப்பட்டது. ஒரு நாள் யானை வழிபாட்டில் இருந்தபோது அதன் தும்பிக்கையில் அந்த பாம்பு நுழைந்து அதனை மூச்சு திணறச் செய்தது. யானை வலியால் போராடி கொண்டு ஓடிக்கொண்டிருந்த போது ஒரு பாறையில் மோதி கீழே விழுந்தது. யானையும் நாகமும் இரண்டும் இறந்துவிட்டன. இருவரின் பக்தியை மெச்சிய சிவபெருமான், பக்தியினால் ஒருவரும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என பிரிக்க முடியாது. உண்மையான பக்தி கொண்டவர்கள் எல்லாம் என் அருகில் இணைந்து முக்தி அடைவார்கள் என்று கூறி பிறவா முக்தியை அருளி